Watch full episodes on Jio Hotstar. வணக்கம் நண்பர்களே. புர்புரி நகர்ல வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. காத்துல பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அழகான பறவைகள் எல்லாம் காணா போயிட்டு இருக்கு. குயில் சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. அப்புறம் பீகாக்கோட சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நகரத்துல மரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை புர்புரி நகரை காப்பாத்தணும்னா அப்ப நிறைய மரத்தை நட்டாகணும். இந்த காரியம் இந்த நகரத்தோட ஒவ்வொரு குடிமகனோட கடமை. யாருக்கெல்லாம் இந்த நகரத்து மேல அன்பு இருக்கோ அவங்க மரத்தை நடுற ப்ரோக்ராம் நடத்தணும். மரத்தை பசங்க மாதிரி பத்திரமா பாத்துக்கணும். ஜெய் ஹோ! இனிமே நானும் மரத்தை நடுற ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறேன். மறுபடியும் அந்த கோயில் சத்தம் கேட்க போகுது. நம்ம நகரத்தோட பொல்யூஷன் எல்லாம் மாற போகுது. நகரத்தோட வெப்பம் அப்படியே குறைய போகுது. அப்புறம் ஓபன் ஏரா மறுபடியும் நாம எல்லாரும் சுவாசிக்க போறோம். மோட்டோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல கண்ணை திறந்து வச்சுட்டு கனவு காண்றதை நிறுத்து. அட, மோட்டு எங்க போயிட்டான்? இங்கேயும் இல்லையே. காலங்காலத்துல எங்க போயிட்டான்? மோட்டோ, ஒரே ராத்திரியில இவ்வளவு பெரிய மரம் எங்க இருந்து வந்துச்சு? ஓய் பத்லோ, இந்த மரம் நேத்து இல்லையே, இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு? நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா, அட, நீங்க மரத்தை எதுக்காக தொட்டீங்க? அது இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகவே இல்ல. நான் மரத்தை நடுற ப்ரோக்ராமே இப்பதான் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்னடானா இந்த மரத்தை அசால்ட்டா சாச்சி கீழே தள்ளி என்ன வெறுப்பேத்திட்டீங்க. Hi friends, this is Mickey online and please my channel subscribe பண்ணுங்க. மோட்டோ நம்ம மரத்தை நடுற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாரு. This is interesting. ஏ மோட்டோ, வீடியோ விடு, முதல்ல எங்களை காப்பாத்து. சாரி. பட்லு, நம்ம நகரத்துக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். மரத்தோட வேறு ஸ்ட்ராங்கார வரைக்கும் அதை தொடக்கூடாதுன்னு நம்ம மக்கள் கிட்ட போய் சொல்லணும். நகரம் ஃபுல்லா இந்த மாதிரி தான் நட்டு வச்சிருக்கேன். மரத்தை எப்படி நடணும்னு நான் இப்ப உனக்கு சொல்லி தரேன். இதா நாங்க மாட்டிக்கிட்டோம். ஓ நோ, என்னோட கார். அட, என்ன நடந்துக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு இந்த மரத்தை நட்ட தெரியுமா? ஆனா நீங்க இது தள்ளி விட்டுட்டீங்க. அப்படியா? இதெல்லாம் உன்னோட காரியம் தானா? அவனை அடிங்க, அவனை விடாதீங்க. ஐயோ, ஓடு! நில்லு, ஓடு. Hi guys, keep watching Mickey online. சிங்கம் சார், காப்பாத்துங்க. என்ன ஆச்சு? அம்மா, ஓ ஐயோமா, மோட்டு பத்லோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து வெளியே போங்க. லாக்கப்புள்ள குற்றவாளிங்க தான் இருப்பாங்க, நல்லவங்க இருக்க கூடாது. புரிஞ்சுக்கோங்க, யாரும் இவங்களை தொடக்கூடாது. இவங்க ஏன் பாதுகாப்புல இருக்காங்க? உங்க ப்ரொடெக்ஷன்ல இருக்காரா? ஐயோமா, மோட்டு பத்லோ, என்னையும் உள்ள வர விடுங்க. அப்பா, ஐயோ நீ ஏன் இப்படி பண்ண? அம்மா சிங்கம் சார்,
விஷயம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயோமா மோட்டு, நீ மரத்தை நடணும், மரத்தை காப்பாடணுங்கிற விஷயம் நல்லா இருக்கே. ஆனா வழிதான் தப்பு. இந்த மாதிரி பெரிய மரத்தெல்லாம் கொண்டு வந்து நடமாட்டாங்க. சரி ஓகே, இவங்க கிட்ட சாரி சொல்லு. சாரிங்க, தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் சரியான முறையில மரத்தை நடுறேன். முதல்ல விதைய போடுறேன், இப்பவே போய் போடுறேன், அப்புறம் உரம் போடுவேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி ஓகே, மன்னிச்சிருக்கோம். என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஆனா இந்த விதையில இருந்து கொஞ்சம் கூட எதுவும் முளைக்கவே மாட்டேங்குது. அநேகமா பெரிய அண்ணன் கிட்ட போய் தான் ஆகணும் போல இருக்கு. அட பெரிய அண்ணன், செடியை நட்டு அதெல்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம விதைய போட்டா நாளைக்கு அது மரம் ஆகணும். தம்பி நண்பா மோட்டு, நான் தான் இருக்கேனப்பா. தம்பி நண்பா மோட்டு, இது ஒரு வகையான ஸ்பெஷல் விதைப்பா. இதை நீ இன்னைக்கு நட்டனா நாளைக்கு காலையில மரமா வளர்ந்துருப்பா. பெரிய அண்ணன், இதுதான் விஷயம்னா அப்ப இந்த விதைய நகரம் ஃபுல்லா நட்டு வைக்க போறேன். தம்பியா நண்பா, போட்டு இந்த தடவை பெரிய பிரச்சனையை உண்டாக போறான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லா இடத்தையும் நான் மரத்தை நட போறேன். பிரமாதம். அம்மா நாளைக்கு இந்த நகரம் ஃபுல்லா மரமா தான் இருக்க போகுது. ஜாலி. ஆனா யார் இந்த நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்காரு? என்னடா தூங்க கூட விட மாட்டீங்க? ஆனா என்ன ஆச்சு உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அநேகமா அட எதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு புரியல. பாருங்க, எல்லா இடத்துலயும் பச்சை பசைன்னு இருக்கு. அப்புறம் அதிகமான மரத்தை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஆனா இதை என்ன பண்ணுவீங்க? இனிமே உன்னை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. மோட்டு கதவை தோற சொல்லல. பாருங்க, மோட்டை பத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கீங்க, நில்லுங்க. ஓடாதீங்க, நில்லுங்கன்னு சொல்றேன்ல. Hey guys, look, மோட்டோ பத்துல ஒண்ணு இங்க இருக்காங்க. இவன் வேற நேரம் கெட்ட நேரத்துல டேய் வா மோட்டோ போயிடலாம். நானும் வர, நில்லுங்க. லைவ் ஷோல இந்த மாதிரிலாம் நடக்கும். கீப் வாட்சிங் மிக்கி ஆன்லைன். காப்பாத்துங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், காப்பாத்துங்க. கதவு தரல. ஓடுங்க. ஐயோ, தெரியாத பண்ண தப்பு. சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். எல்லாம் தேனி மோட்டோ ஓடு. தேனி ஓடுங்க.
சாப்பிடாத விஷயத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரியா? அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். மோட்டோ, நீங்க ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணீங்க. கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆனா பாருங்க, பொற்புரி நகர் காத்துல பொல்யூஷன் குறைஞ்சிருச்சு. இப்போ ஓபன் ஹேரா நல்லா சுவாசிக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பறவைகளோட சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆஹாஹா. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகும்? அட டோன்ட் வரிப்பா, இதுக்காகவே என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆன்டிடோட் இருக்கு. இதை வச்சு நான் எல்லாரையும் சரி பண்ணிடுறோம்ப்பா. அடே தம்பிகளே, என் நண்பர்களே, நகரத்தை எங்கெல்லாம் மரம்லாம் தேவைப்படாம இருக்கோ அந்த மரத்தையும் நான் மாயமாக்கிறேன்ப்பா. ஆனா மேக்ஸிமம் எல்லா மரங்களும் இருந்தாங்கணும். இது எல்லாருக்குமே ஒரு மெசேஜ். என்ன சொல்ற? மரத்தை நடுங்க, மரத்தை காப்பாத்துங்கன்ற இந்த ப்ரோக்ராம் முடியும். அப்ப என்னோட நிலைமை என்ன? அட, இந்த பறவைகளை யாராவது துரத்தி விடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் அவர் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு உதவி செய்வாரு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பத்துலு வாடா, நம்மளும் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவோம்டா. அதுல பாரு மோட்டோ, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நம்மளுக்கு எங்க கிடைப்பாங்க? அடே பத்துலு, வழியெல்லாம் தேடிக்கிட்டு போனோம்னு வையேன், கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க கிடைப்பாங்க. அடே வாடா, வாடா வாடா வாடா. இந்தாங்க எடுத்துக்கங்க காசை. பத்துலு, அதோ அங்க பாருடா. டேய், அவர் கிழிச்ச ட்ரெஸ்ஸ போட்டிருக்காருடா. வா, நம்ம அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுப்போம். அங்கே பாரு மோட்டோ, துணி கடை. ஒரு சட்டைய பேண்டையும் சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி. இந்தாங்க. அண்ணா அண்ணா, உங்களுக்கு புது சட்டை இப்ப தேவைதானே? அட வேணாம் வேணாம், எனக்கு துணியெல்லாம் எதுவும் வேண்டாம். சொன்னா கேளுங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம், விட்டுருங்க விடுங்க. வேண்டாம், துணி வேண்டாம். இந்த வாக்கிய அட, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிழிஞ்ச துணிய டிராமாவுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அதை நீங்க பிச்சுட்டு எனக்கு புது துணிய போட்டு விட்டுட்டீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இனிமே என் கண்ணுல நீங்க படவே கூடாது. இன்னைக்கு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். அடடா, இதை மிஸ் பண்ணிட்டோமே. எதிரிலேயே நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. தவறுதலா வெஜ் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோமே. எவ்வளோ அருமையான தந்தூரி சிக்கன். நான் அக்கல தண்ணி ஊறுது. ஆனா ஆஹா, அடே அங்க பாரு, பத்திரம் வந்தால. அவரு ரொம்ப பசியில இருக்காரு போல இருக்கு. அவருக்கு கண்டிப்பா நம்ம உதவி தேவைதான்டா. நாம இப்ப அவருக்கு உதவி பண்ண போறோம்டா. இங்க பாரு மோட்டோ, மறுபடியும் எதுக்கும் இன்னொரு முறை யோசி. எங்க போறீங்க? நில்லுங்க. நாங்க விட மாட்டோங்க. வயிறு பசிக்கு தானே, சாப்பிட்டு போங்க. தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் முகலாய சிக்கன், பெப்பர் சிக்கன், கிரில் சிக்கன், கிச்சன்ல இருந்து சிக்கனை சீக்கிரமா கொண்டு வாங்க போங்க. அட சகோதரா, வேண்டாம் விடுங்க, என்னால சாப்பிட முடியாது. அட, நீங்க எதுக்கும் பயப்பட வேணாங்க. வயிறு முட்டை சாப்பிடுங்க. பில்ல நாங்க கொடுத்துக்கறோங்க. நல்லா இருக்கா? எனக்கு சாப்பாடு வேணும்னு யாரு சொன்னது? இந்த லெக் எடுத்துக்கடி. எனக்கு பசி இல்லப்பா. அட, நீங்க கவலையே படாதீங்க. இது ரகசியமா இருக்கும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். எங்களோட முக்கியமான வேலையே உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்றதாங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணாதான் மேல இருக்கிற கடவுள் சந்தோஷப்படுவாரு. சூப்பரு. பாத்தீங்களா, இருக்கிற பசியில எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க. வயிறு நிறைஞ்சுதா? இன்னும் பசிச்சா சொல்லுங்க, வாங்கி தர உங்களுக்கு. இப்பதானா எதிரில இருக்கிற ஹோட்டல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எனக்கு இப்ப எவ்வளவு சாப்பிட கொடுத்திருக்கீங்கன்னா என்னோட வயிறு
ஜாக்கிரதை, இதுக்கப்புறம் யாராவது சாப்பாடு கேட்காம உங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். என்னடா அது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க துரத்தி அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க உதவி பண்றீங்களோ இல்லையோ, ஆனா போறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு போங்க. ஐயா பில் எவ்வளவுன்னு சொல்லுங்க ஐயா. மொத்தம் 5000 ரூபாய். இந்தாங்கண்ணே உங்களோட 5000. இனிமே இந்த ஏரியா பக்கம் கூட வர மாட்டோம். இனிமே நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி எல்லாம் ஒண்ணும் பண்ணவே வேணாம்டா. நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் உதவி பண்ணலாம்டா. சரியா? மோட்டு, ஒருத்தருக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உனக்கு? சொல்லுடா. அடே, மேல இருக்கிற கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம்டா. நமக்கு வளர்ச்சி கொடுப்பாராம்டா. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எல்லாத்தையும் பார்த்தல, மரத்துக்கு பின்னாடி போய் எப்படி கிடைச்சிச்சுன்னு. அட அதெல்லாம் விடுறா பாத்தலோ. தேவை இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். அது அங்க பாடுறா, நம்ம சிங்கம் சார் வந்துகிட்டு இருக்காரு. ஏதோ ரொம்ப கவலையில இருக்காரு போல இருக்கு. வாடப்பா, என்னன்னு கேப்போம். ஒருவேளை அவருக்கே கூட உதவி தேவை இருக்கலாம் இல்லையா? ஹலோ ஹலோ மை டியர் சிங்கம் சார், உங்களுக்கு எங்களோட உதவி ஏதாவது தேவைப்படுத்துக்கலாம் சார்? ஐயோமா, ஆமா, எனக்கு நிச்சயமா உதவி தேவை. என்னன்னு சொல்லுங்க சார். அது ஒண்ணும் இல்ல, ஒரு டெரரிஸ்ட் இந்த நகரத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். கமிஷனர் சார் அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டு இருக்காரு. ஒருவேளை நான் அவனை தேடி கண்டுபிடிக்கலன்னா அவர் என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாரு. அவங்கள தேடுறதுல நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் சார். வேணாம் 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 வேணாம். மோட்டு, நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யாதீங்க. கமிஷனர் என்னதான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருக்காரு. நீங்க வீட்டுக்கு போங்க. அப்படின்னா ஓகே சிங்கம் சார். பத்துலு அங்க பாடுறா. அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. சந்தேகமே இல்ல, இவன் கல்வாணி பையதான். பாத்துக்கிறேன். சீக்கிரமா வாங்க சார். டெரரிஸ்ட் நான் புடிச்சிட்டேன் சார். பட் எங்க மன்னிச்சிருங்க சிங்கம் சார், நீங்க வரதுக்குள்ள நாங்களே புடிச்சிட்டோம். உங்களுக்கு போன் பண்றதுக்குள்ள இவன் தப்பிச்சிட்டானா என்ன பண்றது? அதான் நாள் தட்டி படுக்க வச்சிருக்கேன் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கமிஷனர் சார் கிட்ட நீங்களா புடிச்சதா சொல்லி பதக்கம் வாங்கிக்கோங்க. சிங்கம் சார், என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நீங்க ஏன் ஒரு களவாணி பயலுக்கு இப்படி கம்பீரமா சொல்லிட்டு போடுறீங்க? பபிள் கம் சார், நாங்க வெளியூரே. உன்னோட வேலை காலி 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 காலி. ஐயோமா, சாரி சாரி சாரி, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அவங்க கிட்ட நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அப்பா அப்பா கிடையாது, கமிஷனர் சார்னு சொல்லு. இந்த கமிஷனர் உன்னை வேலையை விட்டே தூக்க போறாரு. கெட் அவுட். ஐயோமா, இதெல்லாம் அந்த மோட்டு பத்லுவால தான் நடந்துச்சு. ஏய் மோட்டு பத்லு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா, மை டியர் தேங்காஸ், நில்லுங்க. எல்லா தேங்காவும் ஸ்டாப். என்னோட மானத்தை நீங்க காப்பாத்துங்க. சீக்கிரம் போய் மோட்டு பத்லுவை தடுத்து நிறுத்துங்க. நாங்க யாரும் கொண்டு வரதுல நாங்க உண்டு, எங்க தோழி உண்டு நீ இருக்கோம். எந்த பக்கம் போனாலும் Thank you, thank you, thank you, thank you, thank you, my dear Tangas. I salute you. Open the door. என்னடா இது? சிங்கம் சார், சிங்கம் சார், ஏன் அடிக்கிறீங்க சிங்கம் சார்? நாங்க உங்களுக்கு உதவிதானே பண்ணோம் சார். உதவி பண்ணா நன்றி கூட சொல்ல மாட்டீங்களா? நீங்க எனக்கு உதவியா செஞ்சீங்க. நீங்க பண்ண காரியத்தால கமிஷனர் எந்த வேலையை விட்டே தூக்கிட்டாரு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வாடா போய் உதவி செய்யலாம். நான் யாருக்கும் உதவி பண்ற மாதிரியே இல்ல. போடாடா. யாராவது உதவி பண்ணுங்க. என்னுடைய குழந்தை உள்ள இருக்கு. என் குழந்தை தீயில மாட்டிடுச்சு. யாராவது காப்பாத்துங்க. யாராவது உதவி பண்ணுங்க.
இங்க பாரு மோட்டோ, உண்மையிலே உதவி செய்யணும்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் உதவி செய்யணும். கேட்டியா ஒரு தாயோட கதிரல? உடனே வாட போலாம். இவங்கள மாதிரி ஆளுக்கு தாண்டா உதவி செய்யணும். வாட மோட்டோ, உடனே போய் அந்த குழந்தையை காப்பாத்தலாம். வந்துட்டான்டா. அப்பா டோன்ட் வரிடா கண்ணா, மோட்டு அங்கிள் வந்துட்டாருல, நீ கவலைப்படாத. வா. ஓடியா ஓடியா. மோட்டோ, தேங்க் யூ. இன்னைக்கு நீ என் குழந்தையை காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் மோட்டோ. அடே மோட்டோ, தீய உடனே அணை. ஏண்டா இவ்வளவு பெரிய நெருப்பை தனியால எப்படி அணைக்க முடியும்? இந்நேரம் நீங்க ஃபயர் பிரிகேட்டுக்குள்ள போன் பண்ணிருக்கணும். மோட்டு, பில்டிங்ல இருக்கிற தீய பத்தி பேசல. ஓ பின்னாடி தீ பத்திக்கிச்சு. நீ அதை ஒரு வாட்டி திரும்பி பாரு. என்னடா இங்க எதுவுமே இல்லையேடா. அடே மோட்டோ, உனக்கு பின்னாடி நீயே பத்த வச்சுக்கிட்டே பரட்ட. நெருப்பு நெருப்பு நெருப்பு. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. பத்தலும் காப்பாத்துறா. மோட்டோ, இப்ப தீ எப்படி இருக்கே? மத்தவங்களுக்கு உதவி பண்ணதுல மனசு நிறைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்டா. வாடா பத்தலோ, இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகணும். போலாம். வேணாம், நான் நிச்சயமா வர போறது இல்ல. நம்ம கிட்ட வந்து உதவி பண்ணுங்கன்னு கேக்குற வரைக்கும் நம்ம யாருக்கும் உதவி பண்ணவே கூடாது. இது புது ரூல். எப்படி? வா மோட்டோ, போய் சமோசா சாப்பிடலாம். ஸ்மார்ட் சிட்டி, ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ இன்டர்நெட். மோட்டோ, இப்ப புர்புரி நகர்ல மொபைல் ரெவல்யூஷன் வந்துருச்சு. மொபைல் ஃப்ரீ, இன்டர்நேஷனல் கனெக்ஷன் ஃப்ரீ. எல்லா மக்களும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. ஆள் நிக்கிறது கண்ணு தெரியலையா? அட என்னப்பா நீ, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத முதல்ல கேளு. அட என்னென்ன நீங்க நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க முன்னால பார்த்து போக முடியுமா முடியாதா? என்ன கண்ணு தெரியலையா? நான் என் போன்ல பிஸியா இருக்கேன். நீ கொஞ்சம் பார்த்து போலாம்ல. நல்லா இருக்கே. திருடன் போலீஸையே திட்ட மாதிரி. யார திருடன் சொன்ன? யாரு திருடன் சொன்னது? யாரு? ஏய், யாரு திருடன் சொன்னது? யாரு திருடன் சொன்னது? இவங்க தான். என்னங்கடா உங்களுக்கு என்ன வேண்டா ஆச்சு? மொபைல்ல பிஸியா இருக்கிற நோய் இந்த நகரம் ஃபுல்லா பரவி இருக்குடா பாத்துலோ. இதால சீரியஸான பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பாரு. இவங்களை காப்பாத்தணும்னா ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணியே ஆகணும். ஆனா என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுன்னு தெரியாதாடா உனக்கு? ஐடியா சொல்லேன்டா. ஐடியா அப்படி போட. விக்கிட்ட விட்டுற போறியா? செல்ல பாத்துக்கிட்டு அடுத்ததோ ஒரு விக்கெட் வருது பாரு. இந்த விக்கெட்டை காப்பாத்தி ஆகணும். யோ தொப்பி ஓரையா? நோ 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 நோ. ஹலோ,
கொஞ்சம் பார்த்து தான் போங்களா ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ, அப்படியே வாங்க. அடே மோட்டோ பாத்து. ஐயப்பா மோட்டோ நில்லுடா, நான் வந்துட்டேன். பத்துல இனி தனித்தனியா வேணாண்டா. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ நம்ம ஒன்னாவே சேர்ந்து போய் செய்வோம்டா. அதான் சேஃப்னு நினைக்கிறேன். இவருக்கு உதவி செய்யலாம். கார் வருதியா? அக்கா சாரிக்கா. டேய், உங்களால பாத்து போக முடியாது. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஓடாதீங்க, நில்லுங்க. யாராவன்? எங்க நாங்க ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுமா? கண்டிப்பா. என்ன ரோட கிராஸ் பண்ண வச்சு அந்த காட்டுக்குள்ள விட்டுருங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். தேங்க் யூ வெரி மச். நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. முத தடவையே நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு ஒருத்தன் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. சூப்பர்ரா. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஐயோமா மோட்டு பத்லு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க 2 பேரும் டைமண்ட் ஸ்மக்லருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அவன் பயங்கரமான குற்றவாளி. டைமண்ட்ஸ திருடிட்டு தப்பிச்சு போயிட்டு இருந்தான். நான் அவனை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அவனை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டீங்க. சிங்கம் சார், உங்ககிட்ட யாரு சொன்னது அந்த டைமண்ட் ஸ்மக்லருக்கு நாங்க தான் உதவி பண்ணோன்னு? இந்த டீக்கடை சேட்டா சொன்னாரு. அப்புறம் இங்க பாரு, நீங்க அவனை கூட்டிட்டு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் தரேன். நீங்க அவனை புடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி இல்லனா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவேன். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். பத்து வயிறு காலையில இருக்கும்போது மூளை வேலை செய்யவே மாட்டேங்குதுடா. ஏதோ ஒரு ஐடியா சொல்லடா. ஐடியா? இரும்ப வச்சு தான் இரும்ப வெட்டணும், முள்ள வச்சு தான் மட்டும் முள்ள எடுக்கணும். அதே மாதிரி நாமளும். பத்துல திடீர்னு என்ன உளறிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க என்ன பிரச்சனை அதை சால்வ் பண்றதுக்கு வழி சொல்றா. அத விட்டுட்டு முள்ளு கிளி ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்கியே. அடே மோட்டோ, நான் ஒரு பழமொழிக்காக இதை சொன்னேன்டா. ஒரு திருடனை பிடிக்கணும்னா இன்னொரு திருடனோட உதவி நமக்கு தேவைப்படுது. அதனால உடனே தண்டனைக்கு டான போய் நம்ம மீட் பண்ணலாம். மோட்டோ, உடனே கிளம்பி வா. ஜான் தலைவரே, ஜான் தலைவரே, எங்களுக்கு ஒரு சின்ன உதவி வேணும் ப்ளீஸ். ஹலோ டண்டனக்கா டானண்ணே, உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். எங்களுக்காக உடனே கொஞ்சம் உதவி பண்ணுங்க டண்டனக்கா டானண்ணா. நீங்க என் உதவியை கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா நான் இதுக்காக உங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா கேக்குறோம்ல, அதுக்கு. அப்படியா? கொஞ்சம் கோவமா தான் கேட்டு பாரு. ஜான், எங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஜான் ப்ளீஸ், எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய. இன்னும் கொஞ்சம் அன்பா கையெடுத்து பவ்யமா கும்பிட்டு கேளுங்க பாப்போம். ஐயா ஜானுங்க ஐயா, உதவி பண்ணுங்க ஐயா ப்ளீஸ். இப்ப எனக்கு மூடு இல்ல, அதனால எப்ப மூடு வருதோ அப்ப உதவி பண்றேன். சரி சரி, மூடு வந்துருச்சு. விட்டுடு போட்டு. ஜான் ஐயா, மூடுதான் வந்துருச்சுல, டக்குனு எல்லாத்தையும் சொல்லுங்க. வந்துருச்சு மூடு வந்துருச்சு. உங்களுக்கு இப்ப நான் எல்லாம் செய்யறேன். அவன் வெளியில இருந்து வந்த ஸ்மக்லர் XYZ ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கான். எனக்கு அது மட்டும் தான்ப்பா தெரியும். மறுபடியும் இந்த விஷயத்துக்காக என்கிட்ட உதவி கேட்காதீங்க ப்ளீஸ். மறுபடியும் உதவி செய்ய வந்துட்டீங்களா? தேங்க் யூ. இந்த தடவை உங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக போறோம். போங்க. நிலியாயோ. அடே ஏர்லியவ தப்பிச்சு போறேன். ஏய், ரோட்ட பார்த்து போக மாட்டீங்க? கண்ணு தெரியல. ஐ எம் வெரி சாரி பிரதர். சிங்கம் சார் உடனே கிளம்பி வாங்க, அவன் கிடைச்சிட்டான். ஏதோ இப்பவே வந்துட்டேன். Why fear when Singam is here? சார் லிஃப்ட் சார்.
சிங்கம் சார் அதோ இருக்க பாருங்க அந்த டைமண்ட் ஸ்மக்லர். ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு. இந்த சிங்கத்தோட குறி இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார் நாம உடனே அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஹலோ டாக்டர் ஜக்கா, நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க காரை பறக்க வச்சு என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்? ஓ கண்டிப்பா கண்டிப்பா, வா வந்து உட்காருப்பா. கஜ கஜா எல்லாரும் நார்மல் லிஃப்ட் கேட்பாங்க, நீ ஏன் டைரக்டா ஏர் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஏர் லிஃப்ட் கேட்கறவங்களோ என்னோட 25 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா பார்த்ததே இல்லைங்க அப்பா. டாக்டர் ஜட்கா சார் காரை நிறுத்துங்க, அவன் ஸ்மக்லர். அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, தப்பு நடந்து போச்சுப்பா. இப்ப காரு அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. சாரிப்பா, மிஸ்டேக் நடந்துருச்சு, தெரியாம லிஃப்ட் கொடுத்துட்டேன்ப்பா. மோட்டோ அவன் டாக்டர் ஜட்கா சாரோட காரை அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். மோட்டோ என்ன விட மாட்டேன்டா நான் அவனே. ஐயோமா, என்னோட மோட்டர் பைக் பறக்குது எனக்கு இதுவரைக்கும் தெரியாம போச்சே. சிங்கம் சார் இது எப்படி பறக்குதுங்க சார்? சிங்கம் சார் நீங்க மோட்டார் சைக்கிள ரிக்வெஸ்ட் பண்ணுங்க சார், இது பறந்துகிட்டே இருக்கணும்னு, இல்லனா கீழே விழுந்தா கண்ணாப்பினா அடிபட்டு கண்டமாயிடுவோம் சார் நாம. ஐயோமா மோட்டார் சைக்கிள் அண்ணே, விழாத 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 ப்ளீஸ், பறந்துகிட்டே இரு, கீழே விழுந்துடாத. ஐ ரெக்வெஸ்ட் யூ ப்ளீஸ், பறந்துகிட்டே இரு. பிரமாதம். ஐ சல்யூட் யூ மை பைக், ஐ சல்யூட் யூ. உனக்காக தான் 21 குண்டு சுத்தி சல்யூட் பண்றேன். என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா சிங்கம், குண்டு சுட வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்கு? உன்னாலே என் காரு என்ன கதியாச்சுன்னு பாருப்பா. அட இன்னும் எங்கயா ஓடிக்கிட்டு, இந்த ஓடி பிடிச்சு விளையாடுற கேம் தான் முடிஞ்சு போச்சு இல்ல? ஒழுங்கா உன் மொபைலை வெளியே எடு. நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பத்துல சூப்பரா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியா டிவியை பார்ப்போம். என்னது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கனெக்டட் லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பிங்க பாஸ். இந்த நாட்டுல மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால மக்களோட அமைதியை கெட்டு போயிடுது. அதனால மனசை சாந்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு பேரு தான் கட்டிப்புடி மந்திரம். பக்தர்களே, உங்க பக்கத்துல யாராவது கோவமா இருந்தாங்கன்னா நீங்க பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். அவங்க கிட்ட போய் இந்த கட்டிப்புடி மந்திரத்தை பயன்படுத்தி அவங்கள கட்டி அணைச்சுக்கிட்டா அவங்களோட மனசுல எப்படி சந்தோஷம் பொங்கி வழியும்னா அவங்க துக்கத்தை பூரா மறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுல இருக்க போறது வெறும் அமைதியும் நிம்மதியும் மட்டும்தான். என்ன வார்த்தை சொல்லிட்டாருப்பா இவரு, சூப்பரா சொல்லிட்டாரு. கட்டிப்புடி மந்திரத்துல இவ்வளவு சக்தி இருக்கா? ஓஹோ. அடே மோட்டோ, இந்த காய்கறி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அடே பத்மு, நீ எவ்வளவு வேலை செய்யறடா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறடா. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நான் உனக்கு ஒரு கட்டிப்புடி மந்திரத்தை கொடுக்குறேன். கட்டி பிடிச்சுக்கடா. அப்படிதான் ரைட்டா? டேய் எப்படி இருக்குன்னு சொல்றா? சாரிடா பத்லு, உன் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தலாமே, நீ இப்படி எல்லாம் பண்ண. வேற ஒண்ணுமே இல்ல பத்லு. அடே தம்பி மோட்டோ, கட்டி அணைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்காக என்கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்குறது இல்லையாடா? கஷ்டப்பட்டு சமைச்சதெல்லாம் இப்படி வீணா போச்சு. சரி நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன். நான் யாரையும் சோகமா இருக்க விட மாட்டேன்டா. யாரை பார்த்தாலும் கட்டிப்புடி மந்திரம் தான்டா. ஒட்டுமொத்த ஃபுர்ஃபுரி நகரத்தையும் நான் சந்தோஷமா வச்சுக்க போறேன். கட்டிப்புடி மந்திரம்.
என்னாச்சு என்னாச்சு அண்ணே? ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்க. என்கிட்ட சொல்லுங்க, நீங்க சோகமா இருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க, என்னோட கட்டிப்பிடி மந்திரத்தால உங்க சோகத்தை எல்லாம் ரெக்க கட்டி பறக்க வச்சத கட்டி பிடிக்க. அசையாம. உண்மைதான், உன்னோட கட்டுப்பிடி மந்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் நான் சொன்னது. இனிமே சந்தோஷமா இருக்க. இத பாரு, தேவையில்லாம எம்மல பழி சுமத்தாத. இது செஞ்சது எல்லாமே நீயா தான் இருக்கும். எதுவுமே செய்யல. நான் வந்து சண்டை போட்டு நீங்க வாழ்க்கையில என்ன அடைய போறீங்க? சண்டையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஓடியாங்க ஓடியாங்க. இதுக்கு பேர் தான் கட்டிப்பிடி பத்திரம். கட்டிப்பிடிங்க. சுகமா இருக்குல்ல? உன்னோட கட்டிப்பிடி மந்திரம் கலக்கலா இருக்கு. என்ன மன்னிச்சிடுப்பா. ரொம்ப நல்லது. கட்டிப்பிடி மந்திரம். கட்டிப்பிடி மந்திரம். அடுத்து கட்டிப்பிடி மந்திரம். கட்டிப்பிடி மந்திரம். கட்டிப்பிடி மந்திரம். ஓடியா ஓடியா ஓடியா. அடே மோட்டு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியாடா? ஆமா ஆமா, காலங்கத்துல எங்கடா கிளம்பி போற மோட்டு என்ன விட்டுட்டு? இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு என்னோட கட்டுப்பிடி மந்திரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன். இங்க பாரு, நீ இத்தனை வருஷங்களா மழை புயல் வெயில்னு பார்க்காம எல்லாருக்கும் சுட சுட டீயும் அதை விட சூப்பரான சமோசாவையும் கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க இல்லையா? உண்மைதான். அதனால உனக்கும் நான் கட்டுப்பிடி மந்திரத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஓடியா, இதுக்கு பேர் தான் கட்டுப்பிடி மந்திரம். கல்லால எவ்வளவு காசு இருக்குன்னு பாப்போம். பிரமாதம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். எப்படி இருந்தது? ஓகே, சுட சுட சூப்பரா தட்டு நிறைய சமோசா திறந்த கூட. உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த மோட்டு கட்டிப்பிடி வைத்தியம் பண்றேன்னு நம்ம பர்ஸ பூரா எடுத்துறான். என்னோட பர்ஸ காணும், திருடு போச்சு. ஆமா, என்னோட பர்ஸையும் காணும். கண்டிப்பா இது மோட்டோட வேலையா தான் இருக்கும். என்னோட பர்ஸையும் காணும். நிச்சயமா அவன் தான் எடுத்துருக்கணும். தீப்பொறிக்கு காத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த தீ ரொம்ப தூரத்துக்கு பரவ போகுது. அந்த போட் இங்கதான் இருக்கு. மரியாதை எங்க பர்ஸ திருப்பி கொடுத்துற. இல்ல என்னாச்சுனே? எதுக்காக நீங்க எல்லாரும் கோவமா இருக்கீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை இந்த மோட்டு கட்டிப்பிடி வைத்தியம் பண்றேன்னு என் பர்ஸ திருடிட்டான். எல்லாரும் பர்ஸையும். மோட்டாவது திருட்டாவது நான் இதை நம்ப மாட்டேன். மோட்டு என்னைக்கு தான் கட்டிப்பிடி மந்திரத்தால கட்டிப்பிடிச்சு பாராட்டினா, அதுக்காக ஏன் கல்லாவிலையும் கைய வச்சுட்டானா? ஆமா உண்மைதான், என் காசையும் அவன் திருடிட்டான். நாலு பூரா கஷ்டப்பட்டு நின்னு சம்பாதிச்ச காசெல்லாம் போயிடுச்சு. யாரு என் காசை திருடினது சொல்லுங்க. என் காசை திருடினவனா நான் சும்மா விட மாட்டேன். ஹலோ ஆல் ஜென்டில்மேன்ஸ், நீங்க எல்லாம் என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் நண்பன் மோட்டுவால எப்பவுமே திருட்டுத்தனை மட்டும் பண்ணவே முடியாது. ஆமா மக்களே, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் கட்டுப்பிடி மந்திரத்தை பண்ணி புர்புரி நகரத்துல அமைதியை உண்டாக்கணும்னு நினைச்சனே தவிர யாருக்கிட்டையும் பின்பாக்கெட் அடிக்கல. நம்பிக்கை இல்லாட்டி வந்து பாருங்க, என் பாக்கெட்ல ₹1 கூட இல்ல. பாருங்க. இத்தனை பர்ஸா? அடேங்கப்பா, ஏகப்பட்ட பர்ஸ் இருக்கு. என்னது இது? பத்லு, சத்தியம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பர்ஸ் எல்லாம் எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுடா. எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? ஆனா எங்க எல்லாருக்கும் இது தெரியும். இல்லங்க, யாரும் எது செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மோட்டுவை அடிக்கிற அடி என்னோட அடியா இருக்கணும். மோட்டோ இப்போதைக்கு இங்க இருந்து ஓடுறது தான் நல்லது. ஏன்னா அந்த கரண்ட் செக்கச்சவேல்னு இருக்குது. நம்ம மேல பட்டுதான் அந்த கலர்ல நம்மளே மாறிடுவோம். சீக்கிரமா இங்க ஓடிடலாம் மோட்டோ. பாத்துக்கிட்டு எங்க இருக்குதோ? இதோ இருக்குதோ, கெமிக்கல் கிடைச்சிருச்சு.
போட மட்டும் என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, ஒண்ணு நீ அந்த டான் இல்ல பாக்ஸர் அண்ணாவால நீ என் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறியப்பா. வேணும்னா சொல்லு, கூரையிலேயே நான் ஒரு கதவை செட் பண்ணிடுறேன். யோ சயின்டிஸ்ட், நான் அந்த கண்டுபிடி மந்திரம் பண்ணி அடே மோட்டோ, முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கட்டிப்பிடிக்கிற ஐடியாவை உனக்கு யாருடா கத்து கொடுத்தது? அத முதல்ல சொல்லிட்டா. அட பத்ரம், காலைல டிவி பார்த்துட்டு இருந்தல, அதுல ஒரு பாபா வந்து கட்டுப்பிடி மந்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது பண்ண எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாருடா. அதான். என்னது டிவில பாபாவா? அடே மோட்டோ, நம்ம டிவில டிஷ் கனெக்ஷன் கட் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆகுதுடா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பார்த்த? டிவில பாபாவோட பிரசங்கத்தை எப்படி கேட்டடா? எப்படிடா? சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பாபா பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? குள்ளமா, அகலமா, லென்த்தா தாடி வச்சுக்கிட்டு இருந்தாரா? ஆமா ஆமா பத்லு, அப்படியேதான் இருந்தான். பாக்க அப்படியேதான் இருந்தான். ஆனா ஒண்ணு, நீ தானே என் உண்மையான நண்பன். நான் என்ன பார்த்தேங்கிறத அப்படியே சொல்லிட்ட பாத்தியா? திரும்ப திரும்ப பேசாதடா. கூடிய சீக்கிரமா அந்த தண்டனை டான் பாபா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். அடிக்கடி நம்மள முட்டாளாக்கிக்கிட்டே இருக்காரு அவரு. அவர்கிட்ட ஏமாந்தது இல்லாம என்னைய மாட்டி விட பாக்குற நீ. அந்த பாபா வேற யாரும் இல்ல, தண்டனை டான். என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, பத்லு சொல்றது சரிதான்பா. ஜான் த டான் தான் உன் டிவிக்கு ஒயரை கனெக்ஷன் பண்ணி அவனோட பேர்ல உனக்கு லைவ் டெலிகாஸ்ட் காட்டியிருக்கான்பா. நான் அந்த ஜானை சும்மா விட மாட்டேன்டா. ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. பத்துல ஒரு நல்ல ஐடியாவை சொல்லண்டா. ஐடியா கேளு. அம்பளமா கட்டங்க. நீதான் என்னோட கடைசி நம்பிக்கை. நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? அந்த புர்புர நகரத்து மக்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பிடி மந்திரத்தை பண்ணி எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைச்சேன்டா. ஆனா எல்லாரும் என்ன துரத்தி வெளுத்து எடுக்கிறாங்கடா. இது என்னப்பா அநியாயமா இருக்கு? கட்டிப்புடி வைத்தியத்தால நிறைய பேரோட தூக்கம் காணாம போய் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னா நீ ஏன் நம்ம ஜானுக்கோ ஒரு கட்டுப்படி மந்திரத்தை பண்ணக்கூடாதோ? பண்ணோம். ஆமாண்டா ஜான், அவன் சொல்றது சரிடா. நீ ஒருத்த மட்டும்தான் என் உணர்வுகளை நல்லா புரிஞ்சவன். அதனால நான் உனக்கு கட்டிப்பிடி மந்திரத்தை பண்ணியே ஆகணும்டா. டேய் வாடா, சீக்கிரம் வாடா. என்ன பண்ற? கட்டிப்புடி வைத்தியம் போதும் எனக்கு. துவைக்கிற வைத்தியம் வேண்டாம். துவைச்சது போதும். துணி கிழிச்ச போது விட்டு சார் காப்பாத்துங்க. மோட்டுவோட இந்த கட்டிப்புடி வைத்தியத்துல இருந்து என்ன தூரம் கொண்டு போக, என்ன ஜெயில போடுங்க சார். கட்டிப்புடி மந்திரத்தால கட்டி பிடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். இப்ப நாங்க எல்லாரும் உன்னை கட்டிப்புடி மந்திரத்தால கட்டி அடைச்சிக்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசத்தை நம்ம ஜானுக்கு நம்ம காட்டிடுவோம். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா எனக்கு இவ்வளவு முத்தத்தை கொடுத்ததே இல்ல. நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு கட்டிப்பிடி மந்திரம் தேவையில்லை. நீங்க கட்டிப்பிடி வைத்தியன்ற பேர்ல நிம்மதியை கெடுத்துட்டீங்க. நம்பர் 1, நம்பர் 2, ஓடுங்க. உயிரை காப்பாத்திக்க இங்க இருந்து ஓடி வந்துருங்க. மோட்டு பட்லு என் வாழ்க்கையில புயலை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி நானும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில புயலை உண்டாக்க போறேன். நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என்ன எழுதிருக்கு? இந்த பையனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். 50 லட்சம் ரூபாய் காசை எடுத்துக்கிட்டு நேரா கோல் ஃபேக்டரிக்கு வந்துருங்க. இல்லன்னா நான் இந்த பையனோட கதையை ஒரேடியா முடிச்சிருவேனா. வித் ரிகார்ட்ஸ், ஜான் ஆக போறான் டான். இந்த ஜான் ரொம்பவே கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். பச்சை குழந்தை கூட விட மாட்டேங்கிறானே. ஜானோட லெட்டருக்கு நாம பதில சொல்லியே ஆகணும். ஜான், நான் காசுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ அது வரைக்கும் பையனை எதுவுமே பண்ணக்கூடாது. இந்தடா கண்ணா, இந்த லெட்டரை அந்த அங்கிள் கிட்ட போய் நீயே கொடுத்துறா. பயப்படாத சொல்லோ, நான் இருக்கேன்ல. மோட்டோ, உனக்கு என்னடா ஆச்சு? எதுக்காக நீ இப்படி சோகமா இருக்க மோட்டோ? பத்லு, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா.
என்ன தெரியுமா? அடே மோட்டோ, அந்த சல்லா குட்டி தான் இங்க வந்தா இல்ல, நீ எதுக்காக அவனை திரும்ப அனுப்பின சொல்லு. அட ஆமாண்டா, அத நான் யோசிக்கவே இல்லடா. ஜான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தானா, அதுக்கு நான் ஒரு பதில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். சாரிடா. வாங்க இப்பவே சிங்கம் சார கூட்டிட்டு நேரா அங்க போகலாம். அந்த பையனை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம்டா. அழுகுறான்டா. பத்ரு, இது அதே பையனோட அழுக சத்தம் தான்டா. அந்த ஹால்குள்ள இருந்தாண்டா சத்தம் வருது. வாடா போகலாம். கஜா, அந்த பையன் அழுகிற சத்தம் இதோ இந்த டேப் ரெக்கார்டர் தான்ப்பா வெளியே வருது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யாரோ நம்மள நல்லா பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்கப்பா. கஜா, உன் 20 வருஷம் அனுபவத்துல நீ சரியா தான் சொல்ற. உங்க எல்லாரையும் ஜான் த டான் ஆயில் முழுக்க அடைச்சு வைக்கதான் இங்க வந்திருக்கா. ஐயோமா, இது ஜானாச்சே. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டு அங்க மாவாட்ட விட போறேன். ஆமா சிங்கம் சார், முதல்ல இவனை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்க புது கைதிகளுக்கு நீங்க யூனிஃபார்ம் தைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா புதுசா, அத நாம இந்த ஜான் பயலுக்கு போட்டு அழகு பார்க்கலாம். இந்த ஜான் ரொம்ப தப்பான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானப்பா. இவனை கூட்டிட்டு போய் ஜெயிலுக்கு சப்பாத்தி வச்சுட்டு கொடுக்க சொல்லுங்க. ஆமா, நீ ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டாதான் சரிப்பட்டு வருவ. ஏ டான், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. தப்பான விஷயத்தை நீ பண்ணினா அது தப்பா தாண்டா போய் முடியும். விளைவை பத்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து யோசிங்க. ஏன்னா உங்க ஃபைனல் ரிசல்ட் இப்ப வந்துருச்சு. ஏன்னா உங்களால நீங்க இருந்து எப்போ தப்பிக்க முடியாது. ஆமா. ஹலோ எவ்ரிபடி, உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வெல்கம். சிங்கம் சார், உங்களுக்காக பிராண்ட் நியூ மாவாட்ட கல்லு அங்க இருக்கு பாருங்க. நீங்க அதுல மாவாட்ட போறீங்க. அப்புறம் கஜா, நீ அந்த மாவுல ஓ மாமியார் மாதிரி சப்பாத்தி செய். நண்பா டாக்டர் ஜக்கா, நீங்க காய்கறிகளை வச்சு பொரியல் சமைக்கணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மோட்டு பட்லு, நீங்க 2 பேரும் யூனிஃபார்ம் தைக்கணும். புரிஞ்சுதா? எல்லாரும் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஐயோமா, நான் அந்த ஜான் பையனை பிடிச்சி ஜெயில போட்டு அவனை மாவாட்ட வைக்கலான்னு பார்த்தேன். அதான் இன்னைக்கு என்ன அவன் மாவாட்ட வச்சிட்டா. நான் இவ்வளவு வெங்காயங்களை வெட்டி சீக்கிரமா ஒரு நோயாளி ஆயிடுவோன்னு பயமா இருக்குப்பா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை சப்பாத்தியா நான் ஒரே டைம்ல செஞ்சதே இல்லையாப்பா. என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரியா. துணியை தள்ளிய 2 கையும் ஒல்லியா மாறி போச்சு. இங்க பாரியா. மோட்டோ, ஏதாவது பண்ணுடா. அதுல நான் என்னடா பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும்போது போல வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? ஐடியா. இங்க பாரு மோட்டோ, டீ கடைக்கார அண்ணாச்சிக்கு போன் பண்ணி உடனே அவரை வர சொல்லு. இப்பவே நான் அவருக்கு போன் பண்ண போறேன். உடனே போன் பண்றேன்டா. இப்ப பாரு. ஹலோ, எல்லாரும் நல்லா கேளுங்க. இங்க நான் நெட்வொர்க் ஜாமர் வச்சிருக்கேன். ஆமா, நீங்க கால் பண்ண ட்ரை பண்ணா உங்க கால் போகாது. உங்களுக்கு எந்த காலும் வராது. சொன்னது புரிஞ்சுதா? உங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு நான் கரண்ட் ஷாக் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இன்னைக்குதான் என் ஆசை நிறைவேற போகுது. திரும்ப யாருக்கும் கால் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. முயற்சி பண்ணா உங்க நிலைமை இதுதான். ஓகே, குட் பை. டாக்டர் ஜட்கா சார், இங்க எப்படியாவது உங்களால ஷாக் சர்க்யூட் பண்ண முடியுமா சார்? சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. ஏன் பண்ண முடியாது? ஈஸியா என்னால இங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. டீ கடை அண்ணாச்சி, நிறைய சமோசா எடுத்துக்கிட்டு உடனே கோல் ஃபேக்டரிக்கு வந்துடுங்க. நம்ம ஆளுங்க அங்க ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்காங்க. நான் இப்போ உடனே கிளம்புறேன். நம்பர் 1, நம்பர் 2, சீக்கிரம் செகண்ட் ஃபேஸ் கனெக்ஷனை ஆன் பண்ணுங்க. போங்க. நம்பர் 1,
நம்பர் 2 அவனை தடுத்து நிறுத்துங்க. அந்த சமோசாவோட வாசனை உள்ள போக கூடாது. அதை தடுங்க. ஐயா சமோசா 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 எங்க இருக்கு சமோசா சமோசா மோட்டோ டீ கடைக்கார அண்ணாச்சி சமோசாவை எடுத்துட்டு இங்க வந்துட்டாரு. உன்னோட வேலையை ஆரம்பி. விடாத மோட்டோ, நல்ல வாய்ப்பு இது. சீக்கிரமா களத்துல இறங்கு. அந்த தண்டனைக்கு டான் ஜெயிக்க கூடாது, நீ தான் ஜெயிக்கணும் மோட்டோ. நம்பர் 2 சீக்கிரமா போங்க. டீ கடைக்காரங்கிட்ட இருக்கிற எல்லா சமோசாவையும் சாப்பிடுங்க சீக்கிரம். யோ டீ கடை அண்ணாச்சி, சுட சுட சமோசாவை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டா இருயா. சமோசா இருந்தா தானே உன்னால அங்க சமோசா சாப்பிட முடியும். தண்ணி இல்லாத மீன் தரையில துடிக்கிற மாதிரி இருக்கா? சமோசா இல்லாம மோட்டு இப்ப துடிக்க போறான். எப்படி ஜான், என் சமோசா காலி ஆனதுக்கு காரணமே நீதானே. எனக்கு சமோசாவை நீதாண்டா பண்ணி கொடுக்கணும். எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்கு, வாடா. விட்டாத மாட்டோ. மறுபடியும் வேண்டாம் போட்டு வலிக்குது. நம்பர் 1 நம்பர் 2 போய் சமோசா எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சமோசா வாடா. உப்பு ஜாஸ்தியா இருக்கு, மாவு கம்மியா இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏடா சமோசால உப்பு போட்டீங்களா இல்ல உப்புல சமோசா போட்டீங்களாடா? உப்பு அதிகமா இருக்குதுடா. என்ன ஜான், இந்த சமோசால கொஞ்சம் கூட சக்கரையே இல்ல. நம்பர் 1 நம்பர் 2 எதுக்காக நீங்க சமோசால சக்கரை போடல? ஒரு நிமிஷம், சமோசால யாரும் சக்கரை போட மாட்டாங்களே. என்ன ஜான், நான் சும்மா காமெடி பண்ண. உன்னை போட்டு அடி பின்னி எடுத்திருக்க. சந்தோஷமா இருக்கும் போது ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிருக்காங்கல்ல. போதும், நிறுத்து நிறுத்து. எனக்கு உப்பான இனிப்பான எந்த சமோசாவும் வேண்டாம். சிங்கம் சார், ப்ளீஸ் அரெஸ்ட் மீ சார்.
அட மோட்டு பத்துலோ என்ன ரெண்டு பேரும் என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? நீங்க எங்கேயாவது நாடகம் போட போயிட்டு இருக்கீங்களா என்ன? சொல்லுங்க. இல்ல பாக்சர் அண்ணன், நானும் மோட்டுவும் மக்களுக்கு சேவ் தீபாவளி மெசேஜ் கொடுத்து ஏதாவது நல்லது செய்யலாம்னு வந்திருக்கோம். அப்படின்னா எனக்கும் சில டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா பாக்ஸர் அண்ணாச்சி, கண்டிப்பா. இத பாத்தீங்களா, டாக்டர் ஜட்கா எங்களுக்கு ஸ்பெஷல் கிராக்கர் லைட்டரா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நெருப்பு வெளியே வரவே வராது. ஆனா பட்டாசு மட்டும் கப்புன்னு பாத்திக்கோ. சாம்பிள் காட்டுற பாருங்க, கொண்டாங்க. என்ன மோட்டோ லைட்டர் பத்தவே மாட்டேங்குதே. வந்துருச்சுல்ல. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? இது மெர்சல் தீபாவளியா இருக்குன்னு நினைச்சா மிரட்டல் தீபாவளியா இருக்க. மோட்டோ, நீ என்னோட கடையவே கொளுத்திட்ட, உன்னை விட மாட்டேன். பாதுகாப்பான தீபாவளி கொண்டாட போறியா? இப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கு பாதுகாப்பு சொல்லி கொடுக்குறேன். நீ உருவாக்கி கொடுத்த இந்த லைட்டர் சரியா வேலையே செய்ய மாட்டேங்குது தெரியுமா? அது மட்டும் இல்ல, பாக்ஸர் அண்ணாச்சியோட ஒட்டுமொத்த கடையை கொடுத்துருச்சு. இப்ப பாக்ஸர் எங்களை பின்னால தொடர்ந்துகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருங்க ப்ளீஸ். மோட்டு என் தம்பி, என் நண்பா, நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற? மோட்டு என் தம்பி, என் நண்பா, இது டாக்டர் ஜட்காவோட கேஜெட்பா. என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. ஆமாப்பா. அப்படியா? இப்ப பாடுறா, நான் காட்டுறேன், நீ உன் கண்ணால பாத்துக்க. பட்டாசு பெட்டியை கொளுத்திட்டியப்பா. என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா? மோட்டு, இப்ப இந்த லைட்டரை யாரு முன்னாலேயும் கொளுத்திடாத. நேரா சிங்கம் சார் கிட்ட போகலாம். வா, யாரு முன்னாடியும் கொளுத்திடாத. சீக்கிரம் வா. நீங்க ரெண்டு பேருமா? டாக்டர் ஜட்கா, உன் லைட்டரால என் கடை பூரா எரிஞ்சு நாசமாயிடுச்சு. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. நில்லுப்பா, என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சேஃபான ஒரு லைட்டர் தான்ப்பா தயார் பண்ணி கொடுத்தேன். ஆனா மோட்டோ தான்ப்பா அதை சரியா பயன்படுத்தவே இல்ல. அதான் விஷயமா? அப்பப்போ ஆனா உன்னை விட்டுறேன். மோட்டு பத்துல நான் சும்மா விடவே மாட்டேன். என் நோயாளிங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நானும் அவனை சும்மா விட மாட்டேன்ப்பா. நானும் பிராக்டிஸ் பண்றேன். ஐயோமா மோட்டு பத்லு, நீங்க இதை எப்ப சந்திக்க பார்த்தாலும் பிரச்சனையை உருவாக்கிடுறீங்க. ஐயோமா மோட்டு பத்லு, இப்ப நீங்க ரெண்டு பேரும் சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப நல்ல விஷயம். மோட்டு, என்னால ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க முடியல. ஒரு லைட்டரை வச்சு எப்படி பட்டாசை கொளுத்த முடியும் அத சொல்லு. காட்டுற நீங்களே பாருங்க சிக்கோ சார். இதாவது இதோ வர இதுல ஏதோ ஒண்ணு ஜாமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோமா மோட்டு பத்லு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களா? போவீங்களா? என்ன காப்பாத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்த்த காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. மோட்டு பத்லு, நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சத்தத்தை எங்க கேட்ட மாதிரி இருக்குதாப்பா? ஐயோ, நான் இங்க இருக்கேன் பாருங்க. சிங்கம் சார், மோட்டு பத்லு உங்களோட சமுதாய சேவையை உங்ககிட்டயும் காமிச்சிட்டாங்களா சார்? மோட்டு, நீ என்னோட கடையவே கொளுத்திட்ட, உன்னை விட மாட்டேன். மோட்டு பத்லு நான் சும்மா விடவே மாட்டேன். இந்தங்க.
எவ்வளவு பணம் வச்சிருக்க? எங்க பாட்டி அப்பவே சொன்னாங்க, நானும் ஒரு நாள் தங்க கடல்ல மூழ்கி எழுந்திருப்பேன்னு. தங்க மழையில பொழிவேன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்பதான் அனுபவிக்க. அதுக்குள்ள ஆளக்கானுமே. நில்லுங்க நில்லுங்க, பணக்கார பாட்டி நில்லுங்க. ஹலோ சார், நான் என்னோட தீபாவளி பரிசை உங்களுக்கு அன்பளிப்பா அளிக்கிறேன். எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம். தேங்க்யூ சோ மச். என்ன சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. பிடிங்க, யாராவது அவனை பிடிங்க. அவன் என்னை ஏமாத்தி பண பெட்டியோட ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. அவன் பேக்க திருடிட்டு ஓடுறான். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியலா? ஏதாவது ஒன்று யோசியேண்டா. என் பணம்லாம் போயிடுச்சு. என்னை ஏமாத்திட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? மோட்டோ, இப்ப இந்த லைட்டரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. சீக்கிரம். இப்ப இந்த லைட்டரை வச்சு நான் இத கொளுத்த போறேன். அட ஏன்பா எரிய மாட்டேங்குது? போயிட்டு நல்லபடியா முடிச்சிட்டு வாடா மோட்டோ. ஹாப்பி தீபாவளி. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் நின்னுடுறேன். ஆனா நீ எப்படி நிப்பன்னு யோசி மோட்டு. பத்லு, என்னால நிப்பாட்ட முடியலடா. மோட்டோ, நீ இடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அந்த தண்டனைக்கு டானே இடிச்சிருக்கலாமேடா. என்னடா பண்றது? மோட்டோ, சமோசாவை சாப்பிட்டுட்டு நீ ஆரம்பிச்சிடு. இதோ வரண்டா. வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க. நிறுத்து. ஜான் என்னைக்கு டான் ஆக மாட்டா. என்ன மன்னிச்சிரு மோட்டு. இந்த சார், இந்தாங்க புடிங்க. அவன் திருடிட்டு போன உங்களோட பேக். மோட்டு, உண்மையிலேயே என்னோட தீபாவளியை காப்பாத்திட்டேன். நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு பட்டாசு ஃபேக்டரி இருக்கு. நான் என் தரப்புல இருந்து உங்க எல்லாருக்கும் தீபாவளி பரிசா புர்புரி நகர் முழுக்க பட்டாசு கிஃப்ட் கொடுத்துறேன். சரியா? நான் போய் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ மோட்டு பத்லு. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ மோட்டு பத்லு. தெரியவே கொண்டாட்டமா இருக்கு மோட்டோ. ஆஹா, நம்ம மோட்டு பத்லுவால இந்த தீபாவளி கொண்டாட்டம் சிறப்பா அமைஞ்சிருச்சு. சொல்லுங்க மோட்டு பத்லு. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. தலையாருக்குன்னு சொல்றது ஓகே. ஆனா அந்த காலையில ஏதோ காட்டி இருக்குடா. மோட்டோ, இது பழமொழி மோட்டோ. மோட்டோ, மேல சந்திக்கலாம். ஏதாவது தப்பா இருந்தா நீ என்ன மன்னிச்சிடு மோட்டோ. இங்க பாரு பத்லு, நீ தான்டா என்னோட நண்பன். நீ என் நண்பனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஓய் மோட்டு பத்லு, இந்த மாதிரி எமோஷனலா பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. கண்ணை துறங்க. அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுங்க. என்ன சொல்ற? அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நாங்க மேல இருந்து எல்லாத்தையுமே பாத்துட்டோம்ப்பா. இன்னைக்கு புர்புரி நகரோட தீபாவளி இவ்வளவு நல்லா நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான்ப்பா. நன்றிப்பா. ஹாப்பி தீபாவளிப்பா. இப்படி ஒரு அற்புதமான தீபாவளிக்கு முன்னாடி தண்டனக்க டானோட உழைப்பும் இருக்கு. அவன் மட்டும் திருடலனா இதெல்லாம் நடந்தே இருக்காது. வாங்க, தண்டனக்க டான் கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே சூப்பர் தீபாவளி கொண்டாடலாம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஜான், ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. உங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி.
என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இல்ல சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. சகோதர சகோதரிகளே, அப்புறம் குழந்தைகளே, உங்களுக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க நேரா உங்க டோர் ஸ்டெப்புக்கே வருவோம். நானும் பத்ருவும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாம யோசிக்காம டக்குன்னு போர்டுல இருக்கிற நம்பருக்கு போன பண்ணுங்க. 24 மணி நேரமும் உங்களுக்காக உதவி பண்ணவே இருக்குது இந்த போட்டு பத்ரு ஹெல்ப் லைன். தேங்க்யூ. அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா நம்ம சிங்கம் சாரோட அன்பு கரங்களால இந்த ரிப்பனை கட் பண்ணி இந்த ஹெல்ப் லைனை ஆரம்பிக்க போறோம். ஏய் மோட்டு பத்லு, வெரி சாரி. வரலாறு சாட்சி, நான் உங்களோட எந்த புது வேலையை தொடங்கி வச்சாலும் அது எனக்கு தான் பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. சிங்கம் சார், நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது மத்தவங்களுக்கு உதவி பண்ணாதான். அதனால இதுல எந்த பிரச்சனையும் வராது. கட் பண்ணுங்க சார். ஓகே. ஹெல்ப்லைன் சேவா, நீ சொன்னது சரிதான். சரியா சொன்ன, ரொம்ப சரியா சொன்ன. ஐ அம் வெரி சாரி ஆன்ட்டி. உங்க பையன் சிங்கம் சார் இருக்கார்ல, அவர் மோட்டு பத்துல ஆரம்பிக்கிற ஹெல்ப் லைனை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆனா உங்க பையனுக்கு உங்களுக்கு தான் ஹெல்ப் தேவைப்படுதுன்றது தெரியாம போயிடுச்சு. நீங்க உடனே அவருக்கு கால் பண்ணுங்க. இதாங்க நம்பர். பை பை. சிங்கம் சார், நீங்க ரொம்ப ராசியானவர். போங்க, நீங்க ரிப்பனை கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹெல்ப் லைனுக்கு கபீர்னு கால் வந்துருச்சு. போங்க, உண்மையில ராசியான ஆளுதான். நீங்களே உங்க கையால ஃபர்ஸ்ட் போன் அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, மோட்டு பத்லு ஹெல்ப் லைன். ஐயோ, என்ன நீ ஹெல்ப் லைன் சொல்லிட்டு இருக்க? நான் உன் அம்மா பேசுறேன். நீ மத்தவங்களோட ஹெல்ப் லைனை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்க. ஆனா இப்போ உன் வீட்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்குல்ல. அந்த ஜான் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். நீ உடனே கிளம்பி வா. ஐயோ, நான் உடனே கிளம்பி வரேன். மோட்டு பத்லு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னால ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஜான் என் வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டானா. நான் கிளம்புறேன். ஹலோ, மோட்டு பத்லு ஹெல்ப் லைன் 24 மணி நேரம் உங்களுக்கு உதவி பண்றோம். என்ன உதவி வேணும்? மோட்டு, நான் பாக்ஸர் பேசுறேன். உடனடியா எனக்கு உங்க ஹெல்ப் தேவை. சீக்கிரம் வாங்க. ஓகே, இதோ வந்துட்டேப்பா. வந்து விட்டோம். பாக்ஸர் என்னாச்சு? உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? நான் பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. யோ பாக்ஸர், குடிக்க தண்ணி தானே யாது? நீயே போய் எடுத்து குடிக்க கூடாதா? ஏய், ஹெல்ப் லைன் திறந்து வச்சிட்டு என்னமா பெருசா கேள்வி கேக்குற? ஹெல்ப் லைன்னா பப்ளிக் ஹெல்ப் பண்றதுக்கு தானே. அத விட்டுட்டு நீ என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. இப்போ நீ எனக்கு தண்ணி குடுக்கல, நான் உனக்கு தண்ணி காட்டிட்டு வச்சாக்கிறேன். இந்தாங்க. தண்ணி கூட தானா எடுத்து குடிக்க முடியும் பாக்ஸரும். பத்ரோ, திருப்பி பாக்ஸர் மட்டும் போன் பண்ணான்னு வையா, இந்த ஹெல்ப் லைனை ஊத்தி விட்டு போயிடலாம்டா. செம்ம காண்டா ஆகுதுடா எனக்கு. அட முதல்ல போனை எடுப்பா. ஹலோ, மோட்டு பத்ரு 24 மணி நேரம் ஹெல்ப் சர்வீஸ். தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டோம். மோட்டு பத்ரு, கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்க. என்னோட வீட்ல கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் வாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த உடனே வந்துடுறோம். பத்ரு, சீக்கிரம் வாடா. ஒரு லேடியோட வீட்ல கேஸ் லீக் ஆகுதான். ஒரு ஜெனின் காலாவது வந்துச்சு. சீக்கிரம் வா மோட்டு. மோட்டு பத்லு ஹெல்ப் லைன், டக்குன்னு சொல்லுங்க, என்ன மேட்டர்? இங்க பாருங்க, இப்பதான் எங்க வீட்ல சிலிண்டர் கொண்டு வந்து வச்சாங்க. அதுல இருந்து கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கு. இதனால பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்களே ப்ளீஸ். நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. எங்களை கூப்பிட்டீங்க. இதோ உடனே சரி பண்ணிடுறோம். இதா சிலிண்டரா? அவங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. நான் கொண்டு போட்டப்பா. யாரும் எங்களை காப்பாத்துங்க. கொண்டு போறவங்க ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணுங்க. ஆஹா, எமர்ஜென்சி போய் அப்பாலே போ. தப்பிச்சோடா. இது எந்த இடம்? எங்க ஓடுறாங்க எல்லாரும்? விடக்கூடாது.
பத்லு இந்த ஹெல்ப்லைன் போற பக்கம் சுத்தமா தெரியலடா. எனக்கு என்ன நம்பிக்கையே இல்ல. டக்குனு ஏதாவது யோசிடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேற வேலை செய்யாது. கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. எதா இருந்தாலும் நம்பிக்கையோட இருந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த கடவுளை மத்ததெல்லாம் பாத்துக்குவாரு. ஹலோ மோட்டு பத்லு 24 hours சர்வீஸ். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. எனக்கு உங்களோட ஹெல்ப் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. சீக்கிரமா ஐஸ் ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு நீங்க வந்துடுங்க. ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பின்பக்க கதவு வழியா தான் வரணும். ஓகே, பை பை. கவலைப்படாதீங்க, நாங்க உடனே வந்துடுறோம். பத்லு ஒருத்தர் முக்கிய பேசுற, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா? வா போலாம். சொல்லுங்க சார், ஏன் அந்த முக்குனீங்க? சீக்கிரமா லாக்கரை ஓபன் பண்ணுங்க. ஆனா நீங்க எதுக்காக லாக்கரை ஓபன் பண்ண சொல்றீங்க, அதுவும் இந்த நேரத்துல? இப்போ பேங்க் திறக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஆனா அந்த லாக் மாட்டினதுனால திறக்க முடியல. ஒருவேளை பேங்க் ஓபன் பண்ண முடியலனா அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? அப்புறம் எங்க பேங்கோட பேரு தேவையில்லாம கெட்டு போயிடும். ப்ளீஸ் சீக்கிரமா என் கூட வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. உங்க பேங்க் பேரை நாங்க காப்பாத்துறோம். டேய் பத்லு வாடா திறக்கலாம். அப்பா ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. ஓகே, இந்த பணம் முழுக்க இந்த பேக்ல போட்டு கொடுத்துருங்க. அது எங்களோட வேலை தானே, முடிச்சிடுறோம். எப்படி? ஒரு நிமிஷம். ஆமா, இதெல்லாம் எதுக்காக இந்த பேக்ல போட சொன்னீங்க ஜென்டில்மேன்? இந்த பேக் எடுத்துட்டு இங்க இருந்து ஓட போறேன். ஏய் ஜாடாக போறா டோன். நான் ஒரு வேளை இங்க இருந்து ஓடி போறேனா என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிச்சா இவனை புடி. பை பை. பாத்தியா மட்டும் வழக்கம் போல இந்த தண்டனை கட்டான் நம்மள முட்டாளாக்கிட்டு ஓடிட்டாரு. இதான சொன்னேன், வேலை செய்வோம், கடவுள் நல்ல பலனை கொடுப்பாருன்னு. இந்த பார், பலனை கொடுக்கறதுக்கு 4 பேர் வேகமா வந்துகிட்டு இருக்கானுங்க. மோட்டு பத்லு நீங்களா? நீங்க 2 பேரும் பேங்க்குள்ள என்னப்பா பண்றீங்க? என்னது, லாக்கரையே தொடச்சி எடுத்துட்டீங்களா? உங்களை சும்மா விடக்கூடாது, பிடிங்க அவங்கள. போனாலும் சரி விட மாட்டோம். பத்லு ஹெல்ப்லைன் போட்ட நமக்கு இப்ப ஹெல்ப்லைன் தேவைப்பட போல இருக்கேடா. என்ன பண்றது? ஹலோ மோட்டு பத்லு 24 மணி நேரம் ஹெல்ப்லைன் டாக்டர் சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணும்? சிங்கம் சார் மாதிரி யாரோ முகமூடி போட்டுக்கிட்டு வந்து கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் அவனை புடிங்க. இல்லனா சிங்கம் சாரோட பேரை நார் அடிச்சுட்டு போயிடுவா. அவனை புடிங்க. சிங்கம் சார் மாதிரி முகமூடி போட்டு ஊர்ல இருக்கிற சிங்கம் சார் சொன்னா கேளு. என்ன மரியாதையா விட்டுடு, இல்ல உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். இனிமே அடிக்காத, தாங்காது. இவர் உண்மையான சிங்கம் சார். இளநீ மழை பொழிஞ்சது பத்தியா? நான் தான் உண்மையான இன்ஸ்பெக்டர் சிங்கம். அதுல உங்களுக்கு என்னடா சந்தேகம்? எதுக்காக என்ன போட்டு அடிச்சீங்க? உங்களை விட மாட்டேன். நீங்க எங்க போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நில்லுங்க, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய் பத்லு, இத போன் ஆஃப் பண்ணி போடு, இல்லனா நானே உடைச்சு போட்டுருவேன்டா. அட, இந்த பஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரையாவது ஹெல்ப் கேளுங்க, இல்லனா எல்லாருமே முழுகி போயிடுவோம். அட, நான் பேங்க் கோல் அடிச்சு நீங்க இருந்து ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம இங்க நான் மாட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு ஹெல்ப்லைனால மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும். மோட்டு பத்லு ஹெல்ப்லைன். அடுத்தது ஏதோ வந்திருக்குப்பா. சாரி, ஹெல்ப்லைன்ல ஊத்தி முடியாச்சு போயாயோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களோட ஹெல்ப் எங்க எல்லாருக்கும் தேவைப்படுது மோட்டு. இங்க ஒரு பஸ்ஸே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. உங்களால மட்டும் தான் எங்களை காப்பாற்ற முடியும் மோட்டு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை மட்டும் தான் நாங்க நம்பி இருக்க மோட்டு. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. சரி வரையா வர. இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி சீக்கிரம். சென்டருக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற நதியில தான் இருக்கோம். நாங்க உன்னை காப்பாத்துற தூரத்தில் தான் இருக்கோம். எங்களை யாரா காப்பாத்திருச்சு? மோட்டோ, இப்ப பஸ் நல்லா முழுகிட்டு இருக்கு மோட்டோ. என்ன நடந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம காப்பாத்தியே ஆகணும். இது நம்ம கடமை மோட்டோ. எடுத்துடு, கட்டிடு, இழுத்துடு. ஒரே ஒரு நிமிஷம் இருக்க. முதல்ல எல்லாரும் தம் கட்டி இந்த கயிறை கொஞ்சம் இழுக்க ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் எங்க 2 பேரும் ஊரை போட்டு அடிப்பீங்களா, நாரை போட்டு அடிப்பீங்களா, உங்க இஷ்டம். நல்லதுக்கெல்லாம்
ஒண்ணு சேருங்கப்பா. இல்லங்க. மகிழ்ச்சி. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆனந்தமா வராங்க பாருங்க. நன்றி மோட்டு பத்து. டேஜா டெகட போற எங்களுக்கு குடுக்கறத குடுத்துட்டு போடா. இங்க பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நல்ல மனசோட தான் இதை ஆரம்பிக்கிட்டோம். கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக எங்க 2 பேருக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். நாங்க மனசார ஏத்துக்கிறோம். தண்டனையை ஏத்துக்க I am waiting. மோட்டு பத்லு எத்தனை பேரோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. மோட்டு பத்லு நான் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல இன்னும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. மோட்டு பத்லு வாழ்க. மகிழ்ந்தது. இருக்கட்டும் இருக்கட்டும். மோட்டோ, நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணியே ஆகணும். சரிவா, என்ன பிசினஸ் பண்ணலாம்னு நல்லா திங்க் பண்ணி யோசிக்கலாம். அடே, இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல மோட்டோ. வா, வயல்ல வேலை பார்க்கலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாட்டே பாடியிருக்காரு தலைவர். வேண்டாம் வேண்டாம், வயல்ல ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் மழை வந்ததுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். வேண்டாம், அதனால அதை மறந்துடுவோம். ஐடியா. சரிவா, நம்ம போய் மீன் வியாபாரம் பார்க்கலாம். ஏய், யார் அவன் போனியா வரதுக்கு முன்னால தூக்கிட்டு போ. டேய், நீங்களா? அடே, டேய் நில்றா. ஏய், நில்லுங்கடா. வேண்டாம் பத்லு, வேண்டாம். மீன் பிசினஸ்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நாம கஷ்டப்பட்டு மீனை புடிச்சு கொண்டு வந்தா காக்காங்கெல்லாம் அதை கொத்திட்டு போயிடுது. அப்புறம் காக்காவை பிடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? ஓஹோ, எந்த பிசினஸ் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்கு. வா, வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் யோசிக்கலாம். நீ ரொம்ப முழிக்காத மட்டும். உனக்கு பிடிச்ச பிசினஸ் பண்ணலாம். அதாவது ஐஸ்கிரீம் பிசினஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஐஸ்கிரீம் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆக மாட்டோம். பத்லு, வேண்டாம் வேண்டாம். வெயில்ல ஒருவேளை ஃப்ரீசர் கெட்டு போயிடுச்சுன்னா ஐஸ் எல்லாம் உருகி போயிடும். பிசினஸ் ஸ்பாயில் ஆயிடும், லாஸ் ஆயிடும். வேற ஏதாவது யோசி. போதும் நிறுத்து மோட்டோ. நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ற. அதனால தான் உனக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம இருக்கு. பாசிட்டிவா யோசனை பண்ணு. வா, உனக்கு டாக்டர் ஜட்கா தான் சரியான யோசனை சொல்லுவாரு. வா மோட்டோ, நிக்காத. அட என் உயிர் நண்பா, என் உடன்பிறா மோட்டு, இந்தாப்பா இந்த கண்ணாடியை போட்டு பாரு. இதுதான் பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸ் பா, போட்டுக்கோ. டேய் மோட்டு, அழகுல ஒண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா. கண்ணாடி போட்டா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. சூப்பர்ரா. டாக்டர் ஜட்கா சார், இவனுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இந்த மோட்டு எது வரைக்கும் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கானோ அது வரைக்கும் இவனால நெகட்டிவ பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. ஒருவேளை நீ இம்பாசிபிள் வேர்டை கேட்டா கூட நீ உடனே இத பாசிபிள் ஆக்கி காட்டுவ. அப்படிப்பட்ட திறமை இதுல இருக்கு. வா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இம்பாசிபிள் வேர்டை கேட்டதும் மோட்டு அத பாசிபிளா ஆக்கி காட்டுவான். என்ன மோட்டு நான் சொல்றது? ஆமா பத்லு, அப்படிதான் நடக்கும். கஜா கஜா, யோ டாக்டர், நீ எதை கண்டுபிடிச்சு மோட்டோ கிட்ட கொடுத்தாலும் அவன் அதுல ஏதாவது பிரச்சனை தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவனை லேபை விட்டு வெளியே அனுப்பு, இல்லன்னா உன் லேபைய காலி பண்ணிடுவா. காலியா? அட டோன்ட் வரி கஜா கஜா, என் உடன்பிறா சகோதரா. என் லேபை அழிக்கணும்னு நினைச்சா அது இம்பாசிபிள். ஆமா, nothing is impossible, everything is possible. பாத்தீங்களா, nothing is impossible. ஓ மோட்டு, புடிங்க புடிங்க, ஜான் ஓடுறான், அவனை புடிங்க. ஓய், stop in the name of law. Stop. Yeah. நீங்க யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள்.
இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போறது பாசிபிள் தான். பாசிபிள் தான். சீக்கிரம் எழுந்திருச்சு தப்பிச்சு போங்க. போ இங்க இருந்து. ஸ்டாப் தி நேம் ஆஃப் லா. மரியாதையா நின்னுடுங்க. மோட்டு உன்னை சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா எதை கீழே இறக்கி விடு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். மோட்டோ சீக்கிரமா இங்க இருந்து எஸ் ஆயிடணும். இல்லனா சிங்கம் சார் நம்மள ஜெயில தூக்கி போட்டாலும் போட்டுடுவாரு. எஸ் ஆயிடலாம். எங்க ஓடுறீங்க? மரியாதையா நில்லுங்க. எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான் அந்த மோட்டோ? எங்க 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 எங்க? இன்ஸ்பெக்டர் சிங்கம், எங்க இருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சார், அந்த ஜான் பேங்க் கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் போனேன். சரி, வாங்க வாங்க, சீக்கிரமா இந்த டவரை ஓபன் பண்ணுவோம். இனிமே என்னோட ஆபீஸ் இங்க தான் இருக்கும். மேயர் சார், இந்த டவரை உங்களுக்காக மட்டும்தான் நான் ரெடி பண்ணி இருக்கேன். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இது எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் இது அசைக்கவே முடியாது. இம்பாசிபிள். 100% இம்பாசிபிள். Nothing is impossible. Everything is possible. பாத்தீங்களா? Nothing is impossible. சிங்கம் சார், சீக்கிரம் மோட்டுவை பிடிங்க. டேய் மண்டையா, ஏன்டா நாம ஓடிக்கிட்டு இருக்கோம்? பானை வைத்த எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டல, அதனாலதான் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உன்னோட பாசிட்டிவ் திங்கிங்னால நான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. டேய், முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டி வீசுடா. அதனால தான் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் வருது. கழட்டி போடுறா. இல்ல, இந்த கண்ணாடியை நான் அவுக்க மாட்டேன். இத போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஹீரோ மாதிரி தெரியுறேன். உன் மூஞ்சிக்கு அது சம்பந்தமே இல்ல. கழட்டி போடுறா. நீ என்னடா சொல்றது? நீ சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். முடிஞ்சா ஏதாவது பண்ணு. மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார், மோட்டோவோட பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸை நாம உடனே கழட்டி ஆகணும். வர வர அவன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு சார். மோட்டு, ஏ மோட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியும்னா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். போச்சுடா, இப்ப சிங்கம் சார் அவரா போய் சிக்கிக்கிட்டாரு. Nothing is impossible. Everything is possible. அம்மா, காப்பாத்துங்க. வட மட்டும் என் உயிர் நண்பாவுடன் பிற சகோதரா, அந்த பாசிட்டிவ் திங்கிங் கிளாஸ் என்கிட்ட கொடுத்துருப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், அதை என்கிட்ட கொடுத்துரு. போடா மாட்டேங்க, அதெல்லாம் முடியாது. ஆமா, இந்த மோட்டுவை நிச்சயமா சும்மா விட போறது இல்ல. ஆமா, வாய மூடுங்க சிங்கம் சார். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை அவங்கிட்ட யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஆனா நீங்க இருக்கீங்க பாரு, சொல்றதை என்னைக்கு கேட்டிருக்கீங்க? இப்ப பாரு, எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. My name is சிங்கம். வாய மூடுங்க சிங்கம் சார். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் மோட்டோ? என்ன பண்ணுவ சொல்லு. அவங்கிட்ட வச்சுக்காதீங்க பேரை யூஸ் பண்ண சொன்னா கேக்குறீங்களா? நீங்க எல்லாம் என்னத்த சொல்றது? உங்களை நீங்க பண்ண மிஸ்டேக்னால பாருங்க, இப்ப நம்ம காரே நொறுங்கி போயிடுச்சு. என்ன பண்றது இப்ப? பாத்தலோ, ஏதாவது பண்ணப்பா. இப்படி எல்லாம் போனா அவங்கிட்ட கண்ணாடி வாங்கவே முடியாது. ஐடியா, போங்க, அவன் முன்னாடி போங்க. அட, நீங்க கொஞ்சம் தூரமாவே இருங்க சார், இல்லனா மறுபடியும் எல்லாருக்கும் சிக்கல் வந்துரும். போலாம், ரைட். நில்லுங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. நான் போட்டு பிடிக்காம விட மாட்டேன். நில்லுங்க, ஸ்டாப். இந்த
ஜுவல்லரி ஷாப்பை திருடுறது சாதாரண விஷயம் இல்ல. இம்பாசிபிள், இம்பாசிபிள். John, nothing is impossible. Everything is possible. Thank you, மோட்டோ. மோட்டோ அந்த ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்த பொருள், அதனால அதை திரும்ப சிங்கன் சார் கிட்ட ஒப்படைச்சிடு. நீ சொல்றது கரெக்ட் தான் பத்துலு. ஆனா இந்த குட்ட பையன் தான் சொன்னா இந்த கடையில திருடுறதுக்கு இம்பாசிபிள்னு. அதனால தான் அதை பாசிபிள் ஆக்கி காட்டினேன். மோட்டோ, ஜான் ஒரு மிகப்பெரிய திருடன். அவனை அடிச்சு அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறது இம்பாசிபிள், இம்பாசிபிள். இல்ல நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னலடா குட்ட, nothing is impossible, everything is possible னு. சிங்கம் சார், என்ன வாயை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இவனை பிடிங்க, இல்லனா ஓடி போயிடுவான். அதாவது சிங்கம் சார் என்ன சொல்றாருன்னா, மோட்டோ உன்னோட கண்ணாடி அவுக்கிறது இம்பாசிபிள்னு சொல்றாரு. இம்பாசிபிள் இல்ல சிங்கம் சார், nothing is impossible, everything is possible. இல்ல பத்துல மணி ஏன்டா இதை உடைச்ச? என்ன காரியம் பண்ணிட்ட? ஏன் நாருயர் நண்பா மோட்டோ, நீ இப்ப எப்படி இருக்கே அதே மாதிரி இரு. அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இனிமே எப்பவும் உன்னை மாத்தி பார்க்கணும்னு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன். புர்புரி நகர மக்களே, உங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. இந்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி யாரு வீர தீர செயலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தைரியசாலி விருது கிடைக்க போகுது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். வீர தீர செயல்னா அப்படி என்னெல்லாம் செய்யணும்? என்ன வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு யாராவது பிரச்சனையில இருக்காங்கன்னா நீங்க உங்களோட உயிரை துச்சமா மதிச்சு அவங்கள காப்பாத்துனீங்கன்னா, இல்ல ஒரு திருடன் திருடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நீங்க உங்க உயிரை பெருசா மதிக்காம அவனை கையில் களவா பிடிச்சீங்கன்னா பரிசு உங்களுக்கு. எங்கடா ஓடுற இரு. நான் திருடவும் இல்ல, இப்ப எந்த கொள்ளையும் அடிக்கலையப்பா. அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? சும்மா இருங்க, சொல்றத கேளுங்க. முதல்ல அவ கட்ட அவுத்து விடுங்க. இப்ப ஜான் எந்த திருட்டும் பண்ணல, அப்புறம் எதுக்காக அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க? ஒருவேளை ஜான் வீரதீர செயல் ஏதாவது பண்ணான்னா அந்த பரிசு அவனுக்கு கூட கிடைக்கலாம். டேய் குட்டா, அவர் சொன்னது கேட்டது இல்ல. சீக்கிரமா போய் பெருசா ஏதாவது திருடு, அதுக்கப்புறமா நாங்க வந்து உன்னை பிடிக்கிறோம். இந்த வாட்டி அந்த தைரியசாலி விருதை நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட இந்த சூப்பரான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி சுட சுட வெந்து கேட்டிருக்கேன். என்ன பிரியாணியா? பிரியாணி எங்க இருக்கு பாஸ்? நான் உண்மையான பிரியாணிய சொல்லலனா மாங்கா மடையா. அந்த விருதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. அப்ப நான் திடீர்னு வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறேன். அவ்வளவுதான். தைரியசாலி விருது எனக்கு தான் கிடைக்கும். வெரி குட் ஐடியா பாஸ். வா நம்பர் 2, நாம போலாமா? வாங்க வாங்க. பயப்படாதீங்க, இதோ நான் வரேன். அவங்களுக்கு என்னாலதான் காப்பாற்ற முடியும்.
குதிச்சிட்டேன். எங்க போனாம மண்டப்பையில ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்ட? வெளியே வாடா. மோட்டு ரொம்ப தைரியமா ஜானையும் அவனோட நண்பர்களையும் காப்பாத்திட்ட, கலக்கிட்ட. வெரி குட், வெரி 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 குட். என்ன இவனை போய் காப்பாத்துறான்னு சொல்றீங்க? என் மேல குதிச்சு என் இடுப்பெலும்ப உடைச்சிட்டா. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். டீய குடிச்சிட்டு அதுவும் அந்த ஸ்கூட்டர்ல போகணும். பாஸ் அதுல பிரேக்க எடுத்துட்டாரு. அதனால நாம காப்பாத்துங்கன்னு கத்துவோம். அதுக்கப்புறம் பாஸ் மரத்து மேல இருந்து ஒரு கயிறு போட்டு நம்மள காப்பாத்துவாரு. ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. இதுக்கு மேல என்னால ஓடி வர முடியாது. கூட்ட பரவாயில்ல, இதுவும் நல்ல விஷயம் தான். இந்த வாட்டி சிங்கம் சாரை காப்பாத்துற எனக்கு அந்த விருதுக்கு அடிச்சிடும். கூட்டம் சூப்பரா இருக்கு. அத பிரேக் இல்லையே. காப்பாத்துங்க. சிங்கம் சார், நீங்க வண்டியை திருப்பிக்கிட்டு இந்த பக்கமா வாங்க. நான் மரத்துல இருந்து கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு இருப்பேன். இங்க வந்ததும் நீங்க என்ன புடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூட்டரை விட்டுடுங்க. ஓகே ஓகே, நான் முயற்சி பண்றேன். காப்பாத்துங்க மோட்டு பத்லு, காப்பாத்துங்க. ஐடியா. வாங்க. சிங்கம் சார், ஸ்கூட்டரை விட்டுருங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. மறுபடியும் நீங்க ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன இது பாஸ்? பாஸ் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு பிளான் போடுறேன், ஆனா அதுல ஜெயிக்கிறது என்னமோ அந்த மோட்டு பத்லு தான். இந்த வாட்டி ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டிருக்கேன். அந்த தைரியசாலி விருதை அடைஞ்சே தீருவேன். ஓகே, என்ன பிளான் பாஸ்? அது வந்து என்னோட அற்புதமான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி வெந்துகிட்டு இருக்கு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பிரியாணின்னு சொன்ன உடனே என் நாக்க பாருங்கல, நாக்கெல்லாம் ஊறிடுச்சு. வாய மூடிக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. உன் கண்ணை திறந்து பாரு. அங்க பாருங்க, ஒரு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் எரும மாடு. இதோட பேரு பயாலு. இது கிட்ட என்ன சொன்னாலும் இது அப்படியே செய்யும். பாக்குறியா? கமான் சிட் பயாலு. சரி, அப்படியே படுத்துக்கோ பயாலு. இப்ப பல்ட்டி அடி பயாலு. கமான் சேஸ் பயாலு, சேஸ். பின்னாடியே வா. இப்ப நான் பல்ட்டி அடிக்கிறேன் பயாலு. இப்ப இந்த எரும மாடு உங்க ரெண்டு பேரையும் சேஸ் பண்ண போகுது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். அப்ப நான் வந்து இது கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துவேன். அப்புறம் இதை அடிச்சு உதைப்பேன். இதை விட துணிச்சலான காரியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? ஏய், யார் நீ? என்னோட ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? கை காலோட ஒழுங்கா வீட்டுக்கு போகணுமா இல்ல போக வேண்டாமா? கொம்ப காலுக்குள்ள விட்டு தூக்குனேன்னு சரி தலைவா, இது உங்க ஏரியான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட ஏரியான்னு தெரிஞ்சா கண்ணுக்குட்டியா உள்ள வராது. ஆனா மாடு மாதிரி வளர்ந்துட்டு நீ இங்க வந்திருக்க. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த உன் வாழை வெட்டி சூப்பை வச்சு குடிச்சிருவேன். கிளம்புடா. I don't know what you are say. இருந்தாலும் புரிஞ்சிருச்சு, நான் ஓடுறேன்.
ஓகே, நான் என் இடத்துல இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் பயாலுக்கு முன்னாடி நில்லுங்க. அங்க போய் நின்னதும் சேஸ்னு கத்துங்க. அது உங்களை சேஸ் பண்ணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை மாடு முட்டை வருது, காப்பாத்துங்க. ஐயா, யாராவது காப்பாத்துங்க, ஐயா, காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். நில்லு, இல்லனா எனக்கு கோபம் வந்துடும். டேய் சின்ன தம்பி, உனக்கு இனிமேல் தான் கோபம் வர போகுது. ஆனா எனக்கு கோபம் வந்துடுச்சுடா. இந்த ஜானக்கு நட்டுக்கிட்டு என்ன கழண்டு போச்சா? எதுக்கு தைரியசாலி விருது வாங்கணும்னு இப்படி போய் பெரிய பள்ளத்தில் விழுறான்? இப்ப அப்படியே கீழே விழுந்துட்டு பயாலு. என்ன தைரியம் இருந்தா என்ன விழ சொல்லுவேன்? கிட்ட வாடா, நான் உன்னை பந்தாடுறேன். படுத்துக்கோ பயாலு, படுத்துக்கோ. இருடா, உன்னை மொத்தமா படுக்க வைக்கிறேன். சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தலனா குட்ட பையன் காணாம போயிடுவான். நீ போ, நான் போய் சமோசா எடுத்துட்டு வரேன். அவன் அடி வாங்கினது பத்தாதுன்னு நீயும் என்கிட்ட ஆசையா அடி வாங்க வந்துட்டியா? இந்த உன் ஆசையை இப்ப நான் நிறைவேற்றுறேன். இரு. இந்த மோட்டோ சரியான ரவுடி மாடா இருக்கும் போல இருக்கு. மோட்டோ என்னன்னா வந்துட்டேன்டா. பள்ளத்தோட வாய் பெருசா இருக்கு. இந்த ஆளு அநியாயத்துக்கு பலசாலியா இருக்கா. என் உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடுற தவிர வேற வழி இல்ல. மோட்டு பத்துலு, இந்த வருஷத்துக்கான தைரியசாலி விருது உங்க 2 பேருக்கு தான் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் இப்பவே முடிவு எடுத்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, என் மூளைய போட்டு நான் கசக்குனா பரிசா மட்டும் மோட்டவும் பத்தலும் வாங்கிப்பாங்களா? மூளை இருக்கிறவன் தான் ஃபீல் பண்ணணும். நண்பா பத்துலு, நாமளும் ஏன் இதே மாதிரி சமூக சேவை செய்யக்கூடாது? அப்படி சேவை செஞ்சா நம்ம பேட்டியும் டிவில வரும்ல, பேர் புகழும் கிடைக்கும். அட, இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். டீ கடை வச்சிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களே, எங்க கூட வந்து நீங்களும் சமூக சேவை செய்யறீங்களா? நண்பர்களே, நான் சமுதாயத்துக்கு சேவை செய்ய போனேன்னா என்னோட சமோசா கடையை யார் பாப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. மண்டையாடு, இந்த கடையில இருந்துகிட்டே சமூக சேவை செய்யலாம் இல்ல? அது அதாவது எங்களுக்கு சூடா சமோசாவை கொடுத்துட்டு காசு வாங்காம இருந்தா அதுவே சேவை தானே. இப்போ புரிஞ்சு போச்சு நீ எதுக்கு சமூக சேவைன்னு சீன் போடுறன்னு. என்கிட்ட ஓசியில சமோசா சாப்பிடலான்னு தானே? அதெல்லாம் நடக்காது கண்ணு. அட மண்டையாண்ணே, நீங்க சமோசாவுக்கு காசு வாங்காம எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பேட்டியும் டிவில வரும். அங்க டிவிய பாருங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அது நீங்க தான் நினைக்கிறேன். உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படியே நினைச்சு பாருங்க, அருமையா இருக்கு. ஆஹா, சூப்பர்ண்ணே. கடையில இருந்த மொத்த சமோசாவையும் காலி பண்ணியடா. இப்போ உன்னை நான் உண்டு இல்லன்னு பண்றனா இல்லன்னு பாரு. இனிமே சாப்பிடுவியா? வேண்டாம், மண்டையா வேண்டாம், அடிக்காத. சொன்னா கேளு. சும்மா விட மாட்டேன். எனக்கு நீ ஓடு, எங்க வேணாலும் ஓடு. நான் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன். உன்னை விட மாட்டேன்.
மொத்த சமோசாவை காலி பண்ணியாடா. அண்ணாச்சி அந்த நான்சென்ஸ் நான் ஸ்டாப் விளையாடுங்க. விடக்கூடாது. உப்பத்தி நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நில்றா. பத்துலு என் கையில இருந்த சமோசாவை அவனுக்கு கொடுக்க வச்சிட்டியடா பாவே ஒண்ணா. அம்மா ஈவு இறக்க இல்லாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அம்மா அம்மா அந்த டீ கடை மண்டையா சமூக சேவை செஞ்சாலும் சரி செய்யாட்களும் சரி நாம செய்யலாம். அங்க பாத்தியா ஒரு சின்ன பையன் ரோட கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கான். வா நாம உதவி பண்ணலாம். வாடா தம்பி குட்டி, ரோட கிராஸ் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். குட் பாய். நான் உன்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறவா பட்டு குட்டி. ஏய் தம்பி என்கிட்ட வந்துரு. நான் தான் உன்னை முதல்ல செலக்ட் பண்ணேன். நான் தான் முதல்ல கொண்டு போய் விடுவேன். மோட்டு சொன்னா கேளு. விட்டுரு. கொண்டு போய் விடுவேன். விடு. நான் தான் கொண்டு போய் விடுவேன். விடு. என்னடா பண்ணீங்க? சுடிதார் போட்டா சொன்னாங்க. எங்களை அடிக்காதீங்க. நாங்க நல்லது செய்ய தான் வந்தோங்க. மோட்டோ நல்ல வேலை தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா அந்த அக்கா நம்ம 2 பேரையும் பிரியாணி பண்ணியிருக்கோம். குயிக்கா ஓடி வந்ததுனால குஸ்கா மாதிரி வந்துட்டோம். பாத்தியா மோட்டோ, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. நல்லவங்க என்னைக்கும் தோக்க மாட்டாங்க. அங்க பாரு அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க ஒண்ணு நம்மள அடிக்க மாட்டாங்க. சீக்கிரமா நண்பர்களே, நாங்க சமூக சேவை செய்யறவங்க. நீங்க விடுங்க, நாங்க இழுத்து உங்களுக்கு உதவி பண்றோம். எங்களை நம்புங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இடு மோட்டோ, இடு. நல்லா இடு. அப்படித்தான். நல்லா மோட்டோ, நல்லா வந்துருச்சு. கை ரொம்ப வேர்த்துச்சு. பத்துல முதல்ல இந்த சட்டையில தொடச்சுக்கிறேன், இல்லனா வழுக்கிடும். எங்க கயிறு மோட்டோ? ஆஹா உடைச்சிட்டியாடா. அதுக்கான காசை உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். காசு எடுத்து வை. அந்த ஃப்ரிட்ஜோட விலை 20,000 ரூபாய். அட ஏங்க பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உதவி செய்ய தானே வந்திருக்கோம். நான் வந்து கூப்பிட்டேனா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு? உங்களுக்கு தானே சமுதாய சேவை செய்யறதுல ஆசை. மரியாதையா ஃப்ரிட்ஜுக்கான காசை கொடுத்துட்டு இங்க இருந்து போங்க. ஆமா, இவ்வளவு பணம் கேக்குறீங்க, ஆனா எங்க கிட்ட ₹1 கூட காசு இல்லையே. அடுத்த ரவுண்டா? அட கஜகஜா நண்பா, சீக்கிரம் வேலைய முடி. நமக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஏ கஜகஜா, தயவு செஞ்சு எல்லா வேலையும் என் தலையிலே காட்டிடாதடா. அப்பா ஏற்கனவே பெயிண்ட் நிமிர்ந்துடுச்சு. பூசணிக்க மாட்டியா? நாங்க சமூக சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா யாருமே எங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜட்கா சார். போற இடத்தெல்லாம் ரவுண்டு கட்டி பொளக்குறாங்க. ஏன் மோட்டோ பத்தலோ, உங்க சமூக சேவைய வீட்ல இருந்தே நீங்க ஆரம்பிங்கப்பா. முதல்ல நீங்க எங்களுக்கு சேவை செய்யுங்க, அப்புறமா வெளியே போய் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியாடா டோரி கண்ணா. நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். மோட்டோ மீசக்காரா, இதுவும் உங்க வீடுதான்ப்பா. இங்கேயே உங்களோட நற்பணிகளை ஆரம்பிச்சிடுங்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, தரை எவ்வளவு அழுக்கா இருக்கு. முதல்ல நீங்க இந்த தரைய பளபளன்னு சுத்தம் பண்ணிடுங்க. இந்த கெமிக்கலை ஊத்தி தொடச்சா தர சும்மா பளபளன்னு ஆயிடும். நான் இதை ஊத்துறேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தமான வீடுகள். அட பத்துலு, இந்த இடத்துல நான் என் கெமிக்கல் ஜார வச்சனே எங்க போச்சு? ஓ, அந்த கெமிக்கலை தான் இந்த தண்ணியில கலந்து மோட்டு இந்த தரையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அட மோட்டு, நீ என்ன ஒரு காரியம் செஞ்சிட்ட? டேய் மண்டையா, பூசணிக்கா மண்டையா, தரை எப்படி பளபளன்னு இருக்கு பாரு. உன் மண்டைய விட சூப்பரா இருக்கு. பாத்தியா? அட முதல்ல சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இல்லனா நாம இந்த நெருப்புல சேர்த்து கருகிடுவோம்.
ஓ கஜா கஜா, எதுக்குப்பா ரெண்டு பேரும் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? நாங்க பண்ற சமூக சேவை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்களை மட்டும் எப்படி பிடிக்கும் சொல்லுங்க. கஜா கஜா, நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சூப்பர் ஐடியா தரேன். முதல்ல ரோட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் பலார்னு சுத்தம் பண்ணுங்க. அதுவும் சமூக சேவை தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லயே ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு பேர் எடுத்துருவீங்கப்பா. அருமையான ஐடியா தான். வா மோட்டு. நாம் பிறந்த காட்சியில் நேற்று அதை நான் கூட்ட சொல்லிட்டு வர மாட்டீங்களா? ஏன் வண்டி இப்படி போகுது? யாரும் அந்த மாதிரி தூசி எல்லாம் பறக்க விடுறது மூச்சு கூட விட முடியல. அவங்கள விடாதீங்க. அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. என்ன பழைய ரவுண்ட் கட்டறாங்க? மோட்டோ எதையாவது செய். நாம சமூக சேவை செய்யறது இங்க இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் பிடிக்கல. என்ன பண்ணலாம்? பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஒண்ணு பண்ணலாம். ஊர்ல இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் நாம கிளீன் பண்ணலாம். குறிப்பா குப்பை தொட்டி பக்கத்துல செதறி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு வைக்கலாம். சரி வா. ஏய் ஷூ ஷூ. ஏய் மரியாதையா குடுத்துரு. குடு போ 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 போயிடுது போ. அட என்ன போட்டுது? உள்ள இருந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கு. யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிருங்க. ஓடுங்க ஓடுங்க. ஏய் என்னடா பாக்குற? ஓடு ஓடு. மோட்டு பத்துலவால நாம இங்க நிம்மதியா இருக்கவே முடியல. வாழவும் முடியல, சாப்பிடவும் முடியல. நான் ஒரு எலும்பு வச்சு கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தூக்கி குப்பை தொட்டில போட்டானுங்க. என் வாயில இருந்த மீனைய புடிங்க போட்டானுங்க. நான் அவங்களை சும்மா விடவே மாட்டேன். ஆமா, நான் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே தீருவேன். சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு நாம யாருன்னு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். போங்க, சீக்கிரம் போங்க. ஒரு வழியா குப்பையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. நாம செஞ்ச சேவை அழகு இந்த தெருவே சுத்தமாயிடுச்சு பத்தலும். மோட்டு ஒரு நாய் கடிச்சா 9 ஊசி. நான் 150 நாய் கடிச்சா எத்தனை ஊசி? ஏண்டா கணக்கு கேக்குற நேரமாது? கணக்கு வழக்குக்கு பொறுத்தவனே சீக்கிரம் ஓடி வாடா. ஒருவேளை நம்மளோட சமூக சேவை இந்த அனிமல்ஸ்க்கு பிடிக்காம போச்சோ? பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஓடிடலாம் மோட்டு. இனிமே எனக்கு வாழ்க்கையில சமூக சேவை மட்டும் இல்ல, இடியாப்ப சேவை கூட பிடிக்காது. பத்துல வந்துரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.